மிதுன ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த மிதுன ராசி பலன் பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க. வணக்கமுங்க. இன்னைக்கு நாம மிதுன ராசிக்காரங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பதிவை பார்க்க போறோம்ங்க. நீங்க மிதுன ராசியா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில காசு தங்க மாட்டேங்குதா? கவலைப்படாதீங்க. ஒரு குறிப்பிட்ட ஜோதிடம் மூலம் இதுக்கு ஒரு ஆச்சரியமான காரணத்தையும் சில அருமையான தீர்வுகளையும் சொல்லுதுங்க. அது என்னன்னு இந்த முழு விளக்கத்துல விரிவா பார்க்கலாங்களா? வாங்க உள்ள போகலாம். முதல்ல ஒரு கேள்விங்க. நீங்க மிதுன ராசியா? பணத்தை சேமிக்கிறதுல ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா? நீங்க மட்டும் இல்ல, நிறைய மிதுன ராசிக்காரங்க இந்த பிரச்சனையில தான் இருக்காங்கங்க. இதுக்கு உண்மையான ஆணிவேர் என்னவா இருக்கும்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம்ங்க. இந்த ஜோதிட மூலத்தின்படி மிதுன ராசிக்காரங்களுக்கு பண விஷயத்துல ஒரு தனித்துவமான சவால் இருக்குங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த சவாலுக்கான காரணம் வேற எங்கேயும் இல்லைங்க. அவங்களுக்குள்ளேயே இருக்கிற சில குணாதிசயங்கள்ல தான் ஒளிஞ்சிருக்குங்க. அது என்னென்ன குணங்கள்னு இப்ப நம்ம பார்க்கலாங்களா? மிதுன ராசிக்காரங்களோட பண வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறதா இந்த மூலம் சில விஷயங்களை சொல்லுதுங்க. முதல்ல பணத்தை சேமிக்க முடியாம கஷ்டப்படுறது, அடுத்து ரொம்ப அதிகமா பேசுறது, மற்றவங்க ரகசியங்களை பகிர்ந்துக்கிறது, அப்புறம் நாம செஞ்ச தப்பை ஒத்துக்காம அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறது, கடைசியா ஒரு விஷயத்த மற்றவங்க ஏத்துக்கிற வரைக்கும் விடாம வாதம் பண்ற குணம். இதுக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாங்க அதுக்கான ஜோதிட காரணத்தை பார்க்கலாங்களா? சரி, இந்த குணங்களுக்கும் பண பிரச்சனைக்கும் ஜோதிட ரீதியா என்ன தொடர்பு? இங்கதான் வேத ஜோதிடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இடமான 2ஆம் வீடு வருதுங்க. மிதுன ராசியோட நிதிநிலையை தீர்மானிக்கிறதுல இந்த 2ஆம் வீடு ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குதுன்னு இது சொல்லுதுங்க. ஜோதிடத்துல 2ஆம் வீடுங்கிறது சும்மா பணத்தை மட்டும் குறிக்கிற இடம் இல்லைங்க. அது 4 விஷயங்களை கட்டுப்படுத்துதுங்க. தனம், அதாவது நம்மளோட செல்வம், குடும்பம், வாக்கு, அதாவது நம்மளோட பேச்சு, அப்புறம் உணவு. இதுல முக்கியமான தத்துவம் என்னன்னா, இந்த 4மே ஒரே வீட்டில் இருக்கிறதால இதுங்களுக்குள்ள எப்பவும் ஒரு போட்டி நடந்துக்கிட்டே இருக்குமுங்க. நீங்க இதுல ஒரு விஷயத்துக்கு உங்க சக்தியை அதிகமா செலவு செஞ்சீங்கன்னா மற்ற விஷயங்கள் தானாவே பலவீனமாயிடுமுங்க. இப்போ இந்த ஸ்லைடை பாருங்க. இது அந்த முரண்பாட்டை ரொம்ப அழகா விளக்குதுங்க. மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்க தன்னோட சக்தியை அளவுக்கு அதிகமான பேச்சிலையும் தேவையில்லாத அரட்டையிலையும் செலவு செய்யும்போது அதே 2ஆம் வீட்டில் இருக்கிற தனம், அதாவது செல்வத்துக்கான சக்தி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடுதுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் வாக்கு பலமாகும் போது உங்கள் தனம் பலவீனமாகுதுங்க. இது ஒரு எனர்ஜி பேலன்ஸ் கணக்கு மாதிரி தாங்க. இந்த மூலத்தோட இந்த மேற்கோளை பாருங்க, எவ்வளவு ஆழமாக இருக்குன்னு. ஒரு ஜோதிட வீட்டில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துமுங்க. நீங்க தான் அதை தேர்ந்தெடுக்கணுங்க. சுருக்கமாக சொன்னால், உங்கள் 2ஆம் வீட்டில் செல்வத்தை பலப்படுத்தணுமா இல்லை பேச்சை பலப்படுத்தணுமாங்கிற அந்த முக்கியமான தேர்வு உங்கள் கையில் தான் இருக்குதுங்க. சரி, இந்த நிலைமையை எப்படி மாற்றுறது? இதுக்கு என்னதான் தீர்வு? பயப்பட வேண்டாமுங்க. இப்போ நாம் உடனடியாக செய்யக்கூடிய சில ரொம்ப எளிமையான நடைமுறை மாற்றங்களை பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாங்களா? இங்கே 3 முக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்கள் சொல்லப்பட்டிருக்குதுங்க. முதல் விஷயம் பேச்சை குறைக்கிறதுங்க. தேவையில்லாத அரட்டை, புறம் பேசுறது, மற்றவங்க ரகசியங்களை சொல்றது, இதையெல்லாம் நிறுத்தணுங்க. 2வது உணவு கட்டுப்பாடுங்க.
குறிப்பா அசைவத்தை தவிர்த்தா உங்க 2ஆம் வீட்டு ஆற்றல் செல்வத்துக்கு சாதகமா திரும்பும்னு சொல்லப்படுதுங்க. 3வது போதை பழக்கங்கள்ல இருந்து விலகி இருக்கிறதுங்க. பங்குச்சந்தை, சூதாட்டம், மது பழக்கம் மாதிரியான விஷயங்கள்ல மிதுன ராசிக்காரங்க எளிதா சிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த வாழ்க்கை முறை மாற்றங்களுக்கு அடுத்தபடியா இந்த மூலம் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஆன்மீக பரிகாரத்தை சொல்லுதுங்க. அதுதான் புனித நீராடலுங்க. இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு இப்ப நாம விரிவா பார்க்கலாங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான தர்க்கம் இருக்குதுங்க. நீங்க தண்ணிக்குள்ள மூழ்கும்போது உங்களால பேச முடியாதுங்க. அந்த சில நொடிகள் அல்லது நிமிடங்கள் நீங்க இயற்கையாகவே மௌனமா இருப்பீங்க. இந்த மௌனம்தான் மிதுன ராசிக்காரங்களோட 2ஆம் வீட்டை அமைதிப்படுத்தி பேச்சுக்காக வீணாக்குற சக்தியை சேமிச்சு அதை செல்வத்தோட பக்கம் திருப்புதுங்க. அதனால நீராடலோட உண்மையான நோக்கம் உடலை சுத்தம் பண்றதை விட வாக்க கட்டுப்படுத்துறதாங்க. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீராடல்னா சும்மா போய் குளத்துல குதிச்சு வரதில்லைங்க. அதுக்குன்னு ஒரு முறை இருக்குங்க. முதல்ல அந்த நீரை தொட்டு வணங்கி மனசுல பிரார்த்தனை செஞ்சுட்டு மெதுவா தண்ணியில இறங்கி தலைய ஒரு முறை மூழ்கி எழணுங்க. அதுக்கப்புறம் ஈரத்துணிய அங்கேயே விட்டுட்டு வராம அதையும் எடுத்துட்டு அந்த புனிதமான இடத்த சுத்தமா வச்சுட்டு வரணுங்க. இதுதான் ஒரு சாதாரண குளியலுக்கும் புனித நீராடலுக்கும் உள்ள வித்தியாசம்ங்க. உங்க நிதி பிரச்சனையோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து நீங்க போக வேண்டிய இடமும் மாறுபடுதுங்க. ஒரு பொதுவான முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க ஊர்ல இருக்கிற கோயில் குளத்துல நீராடினாலே போதுங்க. வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை, ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க ராமேஸ்வரம் போய் அங்க இருக்கிற 22 நாழி கிணறுகள்ல நீராடலாம்ங்க. ரொம்பவே கடுமையான நிதி நெருக்கடியில சிக்கி தவிக்கிறவங்க காசிக்கு போறது ஒரு நிரந்தர தீர்வு தரும்னு இந்த மூலம் வழிகாட்டுதுங்க. குறிப்பா நீங்க ராமேஸ்வரம் போகலாம்னு ஒரு முடிவை செஞ்சா ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்னைக்கு நீராடுறீங்களோ அந்த தேதியை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த தேதியில இருந்து சரியா ஒரு வருஷத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிதி முன்னேற்றத்தை நீங்க கண்கூட பார்ப்பீங்கன்னு இந்த மூலம் ஒரு காலக்கெடுவே சொல்லுதுங்க. சரி, இப்ப பரிகாரம் எல்லாம் செஞ்சு பணம் வர ஆரம்பிச்சிருதுன்னு வச்சுக்கலாம். ஆனா வந்த பணம் கையில நிக்கணுமே, அதை எப்படி தக்க வச்சுக்கிறது? இதுக்கும் ஒரு அருமையான பரிகாரம் சொல்லப்பட்டிருக்குங்க. வாங்க பார்க்கலாம். இந்த பரிகாரம் கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, காற்றை கொடுக்கிற மின்விசிறி, ஏர் கூலர் மாதிரி பொருட்களை வாங்கி கோயில்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள், ஆசிரமங்கள் மாதிரி இடங்களுக்கு தானம் செய்யணுமுங்க. அந்த பொருளை வாங்கினா ரசீதை பத்திரமா வச்சுக்கணுமுங்க. ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிபந்தனை இருக்குதுங்க. நீங்க வீடு கட்டும்போது உங்க பக்கத்து வீட்டுக்கான காற்றோட்டத்தை எந்த காரணத்துக்காகவும் தடுக்கக்கூடாதுங்க. நீங்க ஒரு பக்கம் காத்து வர தானம் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் அடுத்தவங்க காத்தை தடுத்தா இந்த பரிகாரத்துல எந்த பலனும் கிடைக்காதுங்க. மிதுன ராசிக்காரங்களோட முன்னேற்றத்திற்கான பாதை உண்மையில எங்க தொடங்குது? நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் திரும்ப திரும்ப வர ஒரு பொதுவான விஷயம் என்னன்னு கவனிச்சிங்களா? அதுதான் வாக்குங்க. அதாவது பேச்சு. மிதுன ராசிக்காரங்களோட நிதி வெற்றிக்கும் தோல்விக்கும் அவங்களோட நாக்கு தான் மிக முக்கியமான காரணமுங்க. நீங்க உங்க வார்த்தைகளை எப்படி கவனமா பயன்படுத்துறீங்கிறது தான் உங்க செல்வத்தை தீர்மானிக்குதுங்க. இறுதியா உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த பதிவை நான் முடிக்கிறேங்க. ஒரு வேளை உங்க செல்வத்துக்கான சாவி நீங்க அதிகமா செயல்படுறதுல இல்லாம குறைவா பேசுறதுல, அதாவது உங்க மௌனத்துல தான் ஒளிஞ்சிருக்குமுங்க. வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி, குருவுடைய வக்ர நிவர்த்தி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சி, 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கைன்னு ஒட்டுமொத்த ராஜ பலனும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு ஒரு வெற்றியையும் நல்ல மாற்றத்தையும் தரக்கூடிய ஆண்டா பார்க்கப்படுதுங்க.
முதலாவதா சனியுடைய வக்ர நிவர்த்தி. தற்பொழுது சனி பகவான் மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடையிறாருங்க. மார்ச் மாதத்துல அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்களா உங்களுடைய கர்மாவிற்கு தண்டனையை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இனி மைனஸா இருந்தவர் பிளஸ்ஸா மாறி, கடந்த காலகட்டங்கள்ல நீங்க உங்க வாழ்க்கையில இழந்துட்டு கஷ்டப்பட்டது, வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அதோட காலகட்டம் பார்க்கப்படுதுங்க. அடுத்ததா குருவுடைய வக்ர பயிற்சி. உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்துல இருந்ததால தான் பொருளாதாரத்துல ஒரு நிலையான மாற்றங்கிறது இருந்திருக்காதுங்க. தற்பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வரதுனால இத்தனை நாட்களா கிடைக்காம இருந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு தற்பொழுது முழுவதுமா கிடைக்க போகுதுங்க. அதன் மூலமா பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுங்க. அடுத்ததா சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுதுங்க. எப்படி சாமி எங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது சுக்கிரனை ராசி அதிபதியா கொண்டது ரிஷபராசிக்காரங்களும் துளாராசிக்காரர்களும். தற்பொழுது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ரிஷபராசி வீட்டில இருந்து உங்களுடைய மிதுன ராசிக்கு வந்திருக்கிறாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்க்கை அடுத்து வரக்கூடிய 90 நாட்களுக்கு அதனுடைய பலன்களானது உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருக்குதுங்க. அடுத்ததா ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சியா போன வருடத்துல அதுக்கு முந்தின வருடத்துல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மோசமான காலகட்டமா அமைஞ்சிருக்குது சாமி. இனி வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியும் அதே மாதிரி தான் எங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயம் இது ஒரு மாறுதலை தரக்கூடிய காலகட்டமா இருக்குதுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது காலகட்டங்களில் உங்களுக்கு அனைத்தும் முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க. அடுத்ததா 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கையும் இந்த மார்ச் மாதத்துல ஒன்றாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கோ 15,000 ரூபாய் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவிலேயே சாதகமா தீர்ப்பு வருமுங்க. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. அதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருமுங்க. தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் தானாகவே உங்களை வந்து சேருமுங்க. ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயருமுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க. சங்கடங்கள் நீங்குமுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. உங்கள் கூடவோ உங்களுக்கு அப்புறமோ கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகையெல்லாம் கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்க. அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்குமுங்க. தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகுமுங்க. வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேருமுங்க. குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகுமுங்க.
வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருமுங்க. தெய்வ சிந்தனை அதிகமாகுமுங்க. பெரியோர்களோட உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்குமுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த பிரச்சனையெல்லாம் முடிந்து திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து நீங்க வைக்க போறீங்கங்க. அடுத்ததா வாழ்க்கை துணையை இழந்த மிதுன ராசி ஆண்களோ பெண்களோ 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சி யோசிக்காமல் இருப்பீங்க. இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமுங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையுமுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய நபர்களுக்கு இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குமுங்க. இந்த 2026 ஒரு வெற்றியை தரக்கூடிய ஆண்டா பார்க்கப்படுதுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? முதலாவதா மிருகசீரிசம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள். குடும்பத்துல உறவினர்கள் வருகை இருக்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் முன்னேற்றத்துல அக்கறை காட்டுவீங்க. தந்தையோட உடல் நலத்துல கவனம் தேவைங்க. ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள். எடுத்த காரியம் நல்லபடியா முடிய வேண்டுங்கிற மனக்கவலை ஏற்படுமுங்க. புதிய வாய்ப்புகள் தேடி வருமுங்க. கிடைக்கும் வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுவது புத்திசாலித்தனமுங்க. 2வதா திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. உடனிருப்பவர்களை ஆலோசித்து காரியங்களை முன்னெடுப்பது உங்கள் வெற்றிக்கு தடை வராமல் காக்குங்க. அரசியல் துறையினருக்கு சாதகமான காலகட்டமாக இருந்தாலும் புத்தி கூர்மையுடன் செயல்களை ஆராய்ந்து செய்வது நன்மை பயக்குமுங்க. மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதம் வரலாமுங்க. 3வதா புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த சிக்கல்கள் தீருமுங்க. ஆசிரியர்களின் ஆலோசனை கூடுதல் மதிப்பெண் பெற உதவுமுங்க. வாழ்வில் வளம் பெருகுமுங்க. குடும்ப ஒற்றுமை உண்டாகுமுங்க. தொலைநோக்கு சிந்தனையுடன் புதிய கருத்துகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். நீங்கள் எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். எதையும் சாதிக்கும் திறமை உண்டாகுமுங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா நரசிம்ம பெருமாளை வணங்குவது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.